AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. பிரதமர் மோடியின் தியானம் குறித்து எதிர்க்கட்சிகளே அரசியல் செய்து வருவதாக பாஜக நிர்வாகி விஜயதரணி குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தை தொடங்கி நடத்திட்டு வராரு. ஆனா இந்த தியானம் ஒரு அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்படுது, இதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு காங்கிரஸ், திமுக, மார்க்சிஸ்ட் எல்லாமே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்வைச்சிருக்கக்கூடிய அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? தியானம் செய்வது தவறுன்னு சொல்றத முதல் முறையா உலகத்திலேயே முதல் முறையா இங்கதான் பார்க்க முடியுது. தேர்தல் நேரமா இருந்தாலும் சரி, தேர்தல் அல்லாத நேரமா இருந்தாலும் ஒரு தனிநபருடைய உரிமைக்குள்ள யாரும் போகக்கூடாது. இதுக்கு எதிர்கட்சிகள் இவ்வளவு ஆரவாரப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு சைலண்ட் டேல சைலண்டா தியானம் பண்றாரு, அவர் பரப்புரையா பண்றாரு. இதுதான் நாம் பார்க்கணும். இதோட நியாயத்தை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றே எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு சீப்பான விளம்பரம் இது. தியானம் செய்வது தவறுன்ட்டு எலெக்ஷன் கமிஷனும் இது வரைக்கும் சொன்னதில்லை, சுப்ரீம் கோர்ட் சொன்னதில்லை, ஹைகோர்ட் சொன்னதில்லை, எந்த சட்டத்திலையும் இல்லை. ஆனா திமுக என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரிசா பரப்புரையின் போது தமிழர்களை பிரதமர் மோடி அவமதித்தாரு, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழகத்துல தான் இருக்கு அப்படின்றது, அப்படி பேசின ஒரு சொல் தமிழகத்தை அவமதித்த ஒரு செயல். ஆனா இப்போ இங்க தியானத்துக்கு வராங்க அப்படின்ற ஒரு விமர்சன பார்வையெல்லாம் பாக்குறாங்க. இங்க ஒரிசால அங்க ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் தமிழர் என்று இவங்க சொன்னா கூட, அவர் அங்கே செட்டில் ஆனவர்னா கூட அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அரசியல் கட்சியை அவர் கையில ஒப்படைக்கிற லெவல்ல கொண்டு வராங்க. அது எந்த அளவுல ஒரியா மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா தமிழகத்திலையும் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஒரியாக்காரர் முதல்வரா போட்டியிட்டா தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? அதே மனநிலை அங்கேயும் இருக்கும். பிரதமர் அவர்கள் சொல்றதுலயோ இல்ல இதுக்குண்டான விமர்சனங்கள் வர்றதுலயோ எனக்கு ஒன்னும் பெரிய ஆச்சரியமா தெரியல. நியாயமான விஷயத்தை தான் அவர் பேசியிருக்கிறாரு. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.